அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோ வந்து டிலேயாக அப்லோட் பண்ணதுக்கு சாரி. ரீசன் வந்து துணிங்க ஸ்டிச்சிங் வேலைலாம் எனக்கு அதிகமாக இருந்தது. அதனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல டயத்துக்கு. சாரி. ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகேங்களா, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா, கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷன் எடுத்திருக்கோம். டாப் போர்ஷனில் நெக் லைன்ஸு எடுத்தாச்சு. ஓகேங்களா, நெக் லைன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா துணி வைப்போம். ரஃப் துணி ஒன்று வைப்போம். ஓகேங்களா, அதை வச்சுட்டு இப்போ நம்ம பின் பண்ணிக்கிறோம். மொத்தம் 3 கிளாத் வச்சுருக்கோம். மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து, ஒரு ரஃப் கிளாத்து. அதாவது ஏதாவது வேஸ்ட் துணிங்க இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த நெக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா ஓகேங்களா. இப்போ நம்ம அதை லைன் பண்ணி வச்சுட்டு அந்த 3 கிளாத்தையும் வச்சு பின் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இது வந்து பேக் போர்ஷன். லைன்ஸை வந்து நீங்கள் பாருங்கள், நல்லா லைன் போட்டிருக்கோம். யூ நெக்கு தான். இப்போ இந்த லைன்லேயே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா, 3 கிளாத் இருக்குதுலேயே அந்த 3 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த கிளாத்தை எடுத்துடலாம், கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படியே இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டு வரோம். இது எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறோங்கிறது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். கேப் ட்ரெஸ் தான். அதாவது இது வந்து டாப் வந்து இது லைன் மெத்தடில் தான் வரும். ஓகேங்களா, அந்த கெவுன் வந்து அந்த டைப்பில் தான் வரும். நம்ம இப்போ வந்து பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டதுக்கப்புறமா அர்க்காத்து பண்ணிவிட்டோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி நாச்சஸ் பண்ணியாச்சு. இப்போ டேர்ன் பண்ணி அந்த மெயின் கிளாத்தில் எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேங்களா, ரொம்ப எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் கிளாத்து லைனிங்ஸ் எதுவும் வெளியே வந்துடாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பட் லைனிங் வேணுங்கிற மாதிரி பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு பைப்பிங் மாதிரியும் தெரியும். ஓகேவா, எனக்கு அப்படி வேண்டாம், வெறும் கிளாத்தாக இருந்தால் போதும்னா கூட நீங்கள் நல்லா இழுத்து விட்ட மாதிரி பார்த்து நீங்கள் எட்ஜஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்காக எப்போவும் சொல்கிறது தான், கிளாத்தை ரொம்பவும் இழுத்துறாதீங்க, இல்லைன்னா நம்மளோட நெக் போர்ஷனே சேஞ்ச் மாறிடும். ஓகேவா, இப்போ நம்ம இழுக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம்னா அந்த போர்ஷன் வந்து பார்க்கல பர்ஃபெக்டாக தெரியும். இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷனே நம்மளுக்கு அப்பன்றது மாதிரி ஒரு மாதிரி அன்னீவனாக தெரியும். ஓகேங்களா, அதனால் ஸ்டிச் பண்ணுறையில் கொஞ்சம் ரொம்ப கிளாத்தை இழுத்து பண்ணாமல் எங்கேயும் சுருக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் அப்படி மட்டும் நீங்கள் செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ ஃபுல்லாக நம்ம நெக்கை முடிச்சுட்டு இப்போ சுற்றி அந்த கிளாத்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு வரும். ஓகேவா, ஃபுல்லாக அப்படியே நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ இந்த பேக் போர்ஷன் முடிச்சிட்டதுக்கப்புறமா அடுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக இப்போ பாருங்கள், ஷோல்டர் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். ஓகேவா, ஃபுல்லாக இப்போ முடித்ததுமே இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ மெயின் கிளாத்து, அதாவது மெயின் கிளாத்து தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருப்போம். இது லைனிங் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கரெக்டான இதில் தான் கட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா, அதனால் லைனிங்கில் வந்துடாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த கிளாத்தை கட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேவா, கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம லைனிங்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ணி வச்சுருந்தோமோ அதை பாருங்கள், நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் நம்ம அதே மாதிரி நம்ம நெக்குக்கு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணும்னு சொல்லி. ஓகேங்களா, போட்டுட்டு நம்ம அதே மாதிரியே எக்ஸ்ட்ரா அந்த இதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து நான் சின்ன நெக்கு வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, 4.5 இன்ச்சு கிட்ட தான் வச்சுருக்கேன். பேக்கில் தான் 5 வச்சுருப்பேன். ஓகேங்களா, அதுக்காக தான் மார்க்கு பண்ணி காமிச்சிருந்தேன் 4.5 5ன்னு சொல்லி. இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம நெக்கை ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணி அதே மாதிரியே நம்ம கிளாத்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம மெயின் கிளாத்தை கீழே போட்டுட்டு, அதாவது மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, வச்சுட்டு இப்போ லைனிங்கை வச்சுருக்கோம்.
லைனிங்கை வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம அந்த பேக்கில் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம அதை போட்டு இப்போ பின் பண்ணிக்கிறோம். பின் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேங்களா, அந்த லைன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அடுத்தது அதை டர்ன் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அர்காத் பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக அந்த நாச்சஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி மேலே டாப் ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா, ஃபுல்லாக இப்போ பாருங்கள் அர்காத் பண்ணியாச்சு. அர்காத் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மேலே பின்னாடி வந்து லைனிங் இது எக்ஸ்ட்ரா கொடுத்த கிளாத்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பிட்டு மெயின் கிளாத்லேயே மேலே நம்ம எட்ஜஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ஓரத்துலேயே எட்ஜஸில் இப்போ நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா, இப்போ இந்த நெக்கில் ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் ஏதாவது அதில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளைனாக வேணும்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு டிசைன்ஸ் லேஸ் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னாலும் நீங்கள் அந்த நெக்கில் கார்னரில் நம்ம அது ஓரத்தில் நம்ம லேசஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரியே இப்போ ஃபுல்லாக நம்ம இந்த ஃபுல் சுற்றி அந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, லைனிங் அண்ட் மெயினையும் சேர்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேங்களா, பாருங்கள் ஃபுல்லாக நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும். இப்போ இந்த இது வந்து நம்ம சேரீயில் தான் இந்த கிளாத் வந்து எடுத்திருந்தோம். உங்களுக்கு இப்படி பிளைன் சாரீஸ் இல்லை, இல்லைன்னா நான் சாரீஸில் இல்லை கிளாத்தில் எடுத்திருக்கேன்னாலும் பிரச்சனை இல்லை. பார்த்து இதே மாதிரி மெஷர்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து இது வந்து நான் எவ்வளோ 34ல் உள்ளது தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இதிலேருந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் அந்த ஹைட்டு இதுங்கெல்லாம் ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, 34 இதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் எடுத்திருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாடி போர்ஷன்ஸ்க்கு எவ்வளோ எடுத்திருந்தோம், 1 மீட்டர் தனியாக எடுத்திருந்தோம். அடுத்தது அந்த லென்த்து வருது இல்லையா, அந்த லென்த்து ஹைட்டு பாட்டம் போர்ஷன்ஸ் வருது இல்லையா, அந்த பாட்டம் போர்ஷனுக்கு தான் சாரீஸில் மொத்தமாக இருந்ததில் வந்து அதிலேருந்து மொத்தம் நம்ம 2.5 மீட்ரு எடுத்திருந்தோம் இல்லைங்களா. 2.5 மீட்ரு ப்ளஸ் இது வந்து பாடி போர்ஷனுக்கு வந்து 1 மீட்ரு 2.5 மொத்தம் 3 எடுத்திருந்தோம். அடுத்தது அந்த ஷால் மாதிரி வந்தது இல்லையா, அது ஒரு 2 மீட்ரு. ஓகேங்களா, ஸோ மொத்தம் நம்மளுக்கு 5 மீட்ரு அந்த சாரியோட கிளாத்தோட இது கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டா துணி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மெஷர் மெத்தட்லேயே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இல்லை நான் சாரீஸ்லேயே ஸ்டிச் பண்ணுறேன்னா உங்களுக்கு அது தாராளமாக பத்தும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சாரீஸில் ஸ்டிச் பண்ணுறதுனா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். கிளாத்தாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த மெத்தடில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த பாடி போர்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் இப்போ இது வந்து ஷால் மெத்தடு வர்றதுனால நம்ம ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஹேண்டு தான் வைக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா வந்து இந்த ஷால் போடுறதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக அது மறைஞ்சிரும். அதனால் ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அதையுமே கார்னரில் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வந்து ஸ்லீவு பாடி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக தான் இப்போ இதை சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஃபுல்லாக இப்போ சுற்றியும் எடுத்தாச்சு. ஓகேங்களா, பாருங்கள் ஸ்லீவில் வந்து நம்ம துணி எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ அந்த லைனிங்கை வச்சு இதில் வந்து ஸ்லீவில் வந்து நான் வந்து 1/4 இன்ச்சு தான் விட்டுருப்போம். ஓகேங்களா, 1/4 இல்லை 1/2 இன்ச்சஸ் விட்டுருந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அந்த அளவுக்கு எடுத்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுத்தது நம்ம இப்போ அந்த கிளாத்தை எடுத்துடுறோம். லைனிங்கை எடுத்து அந்த லைனிங்கில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கிளாத்தை திருப்புறப்போ ஈஸியாக தெரியும். ஓகேங்களா, இல்லைன்னா நம்ம கிளாத்தை இழுக்கிற மாதிரி இருக்கும், லைனிங் வெளியே வந்துருமோ. இப்போ பாருங்கள் அதை திருப்பமே கரெக்டாக வந்துருச்சு இல்லையா. இப்போ அந்த மேலேயே கார்னர் எட்ஜ்லேயே ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம இந்த ஸ்லீவை சுற்றி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம்.
ஓகேங்களா. ஃபுல்லாக இதை ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா. ஃபுல்லாக சுற்றி எடுத்ததுமே எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் எடுத்துருங்க கட் பண்ணி. ஓகேங்களா. ஃபுல்லாக நம்ம இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லீவையும் மேலே வந்து டாப் போர்ஷனையும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஃபுல்லாக இந்த கிளாத்தெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா பாருங்கள், ஃபுல்லாக இப்போ ஸ்லீவோட எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ டாப்பும் ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அது ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபுல்லாக இப்போ பாருங்கள் ஸ்லீவ்ஸு இது வந்துருச்சு. இப்போ டாப் போர்ஷன்ஸை எடுத்து இதை நம்ம இதையும் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மெத்தடில் பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கிட்டு மேலே ஸ்டிச்சிங் இது தெரியும். ஓகேங்களா. அதனால் மெயின் கிளாத் இருக்குது இல்லையா, இப்படி நம்ம கரெக்டாக வச்சு எட்ஜஸில், அதாவது ரொம்ப எட்ஜில் போகாமல் கொஞ்சம் ஒரு சின்னதாக 1 இன்ச்சு இது, அதாவது இன்ச்சு கூட இல்லை, லைட்டாக கொஞ்சமாக முன்னாடி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா. ரொம்ப எட்ஜில் பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சா. இப்போ அதை நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. மெயின் கிளாத் சைடு ஸ்டிச் பண்ணி அதை இப்போ டேர்ன் பண்ணி இப்போ லைனிங் கிளாத்து பேக் சைடில் பாருங்கள் கரெக்டாக நம்ம எவ்வளோ மெஷர் விட்டுருந்தோமோ அந்த கிளாத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், அந்த பீஸ்லாம் உள்ளே போயிடும். ஸோ நம்மளுக்கு அந்த கார்னர் அந்த பீஸுங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது ஷோல்டரில். அதனால தான் இந்த மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள், நம்ம லைன்ஸ் எவ்வளோ ஸ்டிச் பண்ணணும்னு போட்டிருந்தோமோ அந்த லைன்ஸில் கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா. அவ்வளவு தாங்க. ஷோல்டர் நம்ம இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ எந்த ஒரு பிசுறுமே நம்மளுக்கு அதில் தெரியாது. ஓகேங்களா. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி 2 போர்ஷன் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவில் வந்து சென்டர் பாயிண்ட்டை லைட்டாக அடையாளத்துக்கு வெட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா. வெட்டி விட்டு அந்த ஷோல்டரில் அட்டாச் பண்ணியிருந்தோம் பாருங்கள் ஸ்டிச்சிங், அதுவும் அந்த ஸ்லீவில் வெட்டியிருந்தோம் பாருங்கள், அதுவும் ஈக்குவலாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்து இப்போ அந்த எட்ஜில் இருந்து நம்ம அப்படியே ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா. நீங்கள் சென்டரில் இருந்த இந்த சைடு அந்த சைடுன்னு அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் உங்களை நடுவில் சென்டர் பாயிண்டில் பின் பண்ண சொல்லிடுறேன். பின் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் அந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர்றப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் தைக்கிறதுக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக தைக்க சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் அவ்வளோ அழகாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஃபுல்லாக இப்போ பாருங்கள் இந்த ஸ்லீவை டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னொரு முறை சொல்கிறேன். ஸ்லீவில் வந்து நடுவில் சென்டர் பாயிண்டில் அர்க்காத் பண்ணிக்கிறோம், அதாவது டாட் பண்ணி இப்போ அந்த ஷோல்டர் அட்டாச்சோடு இப்போ பின் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. பின் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஈக்குவலாக கரெக்டாக கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த ஓரத்தில் வந்துடுது இல்லையா, அதில் இருந்து இப்போ ஸ்டிச்சிங் கொண்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா. கரெக்டாக எந்த துணியுமே இழுத்துறாதீங்க. பேக்கில் இருக்கிற கிளாத்தையும் சரி இல்லை ஸ்லீவையும் சரி இழுக்காமல் கரெக்டாக அந்த மெத்தடில் நீங்கள் கொண்டுட்டு போய் தைச்சிக்கிட்டே வாங்க. ஓகேவா. இப்படியே தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எதுக்காகனா அந்த நம்ம ஷோல்டருக்கும் அந்த சென்டர் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்காக தான் பின் பண்ண சொல்கிறேன். ஓகேவா. இல்லைன்னா நம்மளுக்கு கையை வந்து கொஞ்சம் இறங்கிடுச்சுனாலுமே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிராஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சென்டர் பாயிண்டில் பின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்லீவும் வந்துருச்சு இல்லையா, அவ்வளவு தாங்க. இப்போ நம்மளுக்கு பாடி போர்ஷன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ அதில் கீழே ஓகேவா அந்த சைடில் லைட்டாக வெட்டி அதை டாட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. பாடி போர்ஷனில் கீழ் சைடில் அதே மாதிரி பாட்டம் போர்ஷனை எடுத்துக்கோங்க. இது லைனிங்கில் சென்டர் இதை நான் டாட் பண்ணிவிட்டு அதுலேயும் லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா. அடுத்தது மெயின் கிளாத்து, அதையும் ஈக்குவல் பண்ணி சென்டரில் அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. முடிஞ்சு. இப்போ பாருங்கள், மெயின் கிளாத் மேலே இருக்குது இல்லையா பாடி போர்ஷனில், அதையும் இந்த மெயின் கிளாத்தையும் ஈக்குவலாக தான் வந்துருச்சு இல்லையா, அதே மாதிரியே கீழே அடியில் வந்து இந்த லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே பாட்டம் போர்ஷன் ஸ்டிச் பண்ண பாருங்கள் அந்த கிளாத்து, அதுக்கு மேலே
மெயின் கிளாத்து பாட்டம் கொள்ளது. ஓகேங்களா, மொத்தம் இந்த 3 கிளாத்து பாருங்கள், 3 கிளாத்தை வச்சுருக்கோம். சென்டரில் மட்டும் பின் பண்ணிக்கோங்க. அடுத்து கரெக்டாக ஈக்குவலாக பண்ணி பாட்டம் சைடுக்கும் இது பாடி இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் எவ்வளோ மெஷர் விட்டுருப்பீங்க. 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு விடுங்க, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் எவ்வளோ மெஷருக்கு விட்டுருந்தீங்களோ அந்த இதில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேங்களா, வேறு நீங்கள் எக்ஸ்ட்ரா மேலேயோ இல்லை கீழேயுமே ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் மெஷர் எடுத்ததை விட மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று கிளாத்தோட மெஷர்மெண்ட்டு மேலே ஒன்று போயிடும், இல்லைன்னா கீழே இறங்கிடும், மெஷர்மெண்ட்டு மாறிடும். ஓகேங்களா, அதனால் எவ்வளோ மெஷர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வச்சு இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம பாடி போர்ஷனையும் ஃபுல்லாக இந்த கீழே பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்த பகுதி அடுத்து பேக் சைடில் பண்ணுறோம். அதே மாதிரியே சென்டர் இதுக்கு நம்ம விட்டாச்சு இல்லையா. இப்போ அதையும் அடுத்தது மெயின் கிளாத் இதையும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும். ஓகேங்களா, ஃபுல்லாக இப்போ பாருங்கள் கரெக்டாக அதுக்காக தான் இந்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சென்டர் இது பாயிண்ட்டு தெரியும். ஓகேவா, கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும். ஓகேவா, லைனிங்கு அடுத்தது இது டாப் போர்ஷன், அடுத்து மேலே வந்து மெயின் கிளாத். ஓகேங்களா, இப்போ அதை நம்ம எவ்வளோ மெஷர் விட்டுருந்தோமோ அந்த மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும். ஓகேங்களா, ஃபுல்லாக புரியுதுங்களா. கரெக்டாக அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அந்த இதுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். 3 கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக வச்சு தைச்சதுக்கப்புறமா இப்போ அப்படியே இன்னொரு தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. சிங்கிள் தையல் போட வேணாம். ஓகேங்களா, அதை அப்படியே கிளாத்தை திருப்பிட்டு நம்ம இப்போ இன்னொரு தையல் போடுறோம். ஓகேங்களா, 2 தையல் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். ஃபுல்லாக இப்போ பாருங்கள் முடிஞ்சு. இப்போ டாப்பும் பாட்டமும் தைச்சாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ ஒரு லென்த்தியாக முடிஞ்சு. இப்போ தைச்சி முடிச்சிட்டதுக்கப்புறமா அடுத்த சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு ஸ்லீவ் எவ்வளவு எடுத்திருந்தோமோ மெஷர் பண்ணியிருந்தோமோ அந்த ஸ்லீவோட மெஷரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த ரவுண்டில் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு அதில் இருந்து நம்ம இப்போ அப்படியே கொண்டு வரோம். ஓகேங்களா, இப்போ அந்த இதில் இருந்து கரெக்டாக துணி வந்து கரெக்டாக இருக்கா, உள்ள துணிங்க சுருக்கமாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல் சைடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளாத்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் நம்ம அந்த ஆர்ம் ஹோலில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஸ்டிச்சிங் வந்து ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பாட்டு கரெக்டாக அப்படியே மேலேருந்து தைச்சிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா செக் பண்ணாமல் தைச்சிட்டிங்கன்னா ஆர்ம் ஹோலில் அதாவது அந்த சைட்லலாம் அப் அண்ட் டவுன்ஸாக விழுந்துடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அந்த லைனில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஹிப் சைடு வருது இல்லையா, அதுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே கொண்டு வரேன் தையல். ஓகேங்களா, உள்ளே கொண்டு வந்து அதில் இருந்து அப்படியே வெளியே கொண்டு போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதில் 4 கிளாத் இருக்கும். மெயின் கிளாத் 2, லைனிங் கிளாத் 2. ஸோ 4 கிளாத்தும் சேர்த்த மாதிரி கரெக்டாக வருதான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள் இப்படி கோனில் அப்படியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வேறு கிளாத் இது மாறிடும். ஓகேங்களா, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டு வாங்க. ஓகேவா, கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுனாலும் அந்த கிளாத்து வந்து மாறிடும். அதனால் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக இப்போ நம்ம மேலேருந்து விட்டதில் கரெக்டாக இருக்கான்ட்டு இழுத்து விட்டு செக் பண்ணிவிட்டு அதில் இருந்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, அப்பப்போ பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா கிளாத்துன்ட்டு. இப்போ இது வந்து நான் 4ஐயும் சேர்த்த மாதிரியே தான் தைக்கிறேன். எதனாலன்னா லைனிங்கு தனியாக மெயின் கிளாத் தனியாக தைக்கிறது வந்து இது வந்து துணி ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதில் தனியாக சிங்கிளாக அப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இதாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் திக்காக தெரிகிறதுக்காக லைனிங்கோடு சேர்த்த மாதிரி மொத்தமாகவே அட்டாச் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகேங்களா, உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு லைனிங் தனியாக
மெயின் கிளாத் தனியாக எதாவது வேணும்னாலும் அப்படியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேங்களா? அந்த மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். சாரீயில் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ அது இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது லைனிங்கில் வந்து எவ்வளோக்கு நம்ம ஃபோல்டு பண்ணணுமோ அந்த ஃபோல்டிங்கை மடித்து விட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் முடிங்க. அதே மாதிரியே மெயின் கிளாத்லேயும் கரெக்டாக மடித்து விட்டு நீங்கள் அதில் எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ சைடில் ஒன் சைடு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த சைட்லேயே பாருங்கள், ஆம் ஹோல் எவ்வளவு இருக்கோ அதில் இருந்து நம்ம கொண்டு வந்துட்டு அதில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கே அர்க்காத் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பாடிக்கு எவ்வளோ மெஷர் வேணும்னு சொல்லி நம்மளுக்கு அதில் தான் அர்க்காத் பண்ண சொல்லுவோம் அடையாளத்துக்கு. அந்த மெஷருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஹிப் சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு பண்ணியிருப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. ஓகேவா? ஃபுல்லாக இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து அப்படியே கரெக்டாக 1 இன்ச்சஸ்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து ஒரு கைடு அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். 4 துணியும் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி தையல் போடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு துணியை உள்ள சுருக்கமோ இல்லைனா ஒரு துணியை விட்டுட்டாலுமோ உங்களுக்கு திருப்பி பிரித்து நீங்கள் தைக்க வேண்டியது வரும். அதனால் செக் பண்ணி தையுங்க. ஓகேவா? 4 இதுவும் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி தைச்சிக்கிட்டு வாங்க. ஓகேவா? கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடிக்கடி பார்த்துட்டு தையுங்க. தைச்சிட்டதுக்கப்புறமா கீழே அந்த லைனிங்கில் ஃபோல்டிங் பண்ணணும் இல்லையா, மடித்து தைக்கிறது, அந்த இடத்த அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதை முடித்த அளவில் அதுலேயே லைனிங்கு பேக் சைடும் மடித்து விட்டுக்கோங்க. ஓகேவா? மடிச்சுட்டு அதை இப்போ நம்ம தைச்சிக்கிட்டு வரோம். ஓகேவா? கரெக்டாக இருக்கான்னு பின்னாடியும் மேலேயும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அதில் இருந்து கீழே இப்படியே வாங்க. வந்ததும் இதில் எவ்வளோ ஃபோல்டிங்ஸ் இது வருதோ அதையும் நீங்கள் அதை மடித்து விட்டு ஈக்குவல் பண்ணி முடிச்சு விட்ருங்க. ஓகேவா? தையல் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளவு தான். இப்போ ஆம் ஹோலில் இருந்து கீழே எட்ஜ் வரைக்கும் ஒரே லைனாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தில் ஃபோல்டு பண்ணி விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த ஃபோல்டிங்கில் இருந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஃபோல்டிங்கை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள், ஃபோல்டிங்கில் இருந்து இப்போ மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். ஆப்போசிட்டில் அதுலேயும் மடிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அது கரெக்டாக உங்களுக்கு ஈக்குவலாக ஃபுல்லாக அதை மடித்து தையல் போட்டுருங்க. ஓகேவா? அவ்வளவு தான். அடுத்தது பேக் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி மடித்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக இதை மடித்து விட்டு அடுத்தது மெயின் கிளாத்லேயும் நம்ம அதை ஃபோல்டிங் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா? சரிங்க. நீங்கள் வந்து நான் இது வரைக்கும் கிளாஸ் சொல்லி கொடுத்ததில் ப்ளவுஸு இதெல்லாம் வந்து நீங்கள் யாராவது தைச்சிருந்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் எனக்கு அதை போஸ்ட் பண்ணுங்கள் ப்ரைவேட்டாக. நீங்கள் தைச்சதை நான் பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுத்ததுலேருந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இன்ஸ்டா ஐடியும் மாசா கிரியேஷன்ஸ் தான். ஸோ ப்ரைவேட்டாக எனக்கு உங்களோட ஸ்டிச் பண்ண இதை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம பாருங்கள், கீழே மெயின் கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதாங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத்தில் இப்போ ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங்ஸ் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது சிங்கிள் ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எவ்வளோக்கு போடணும்னு சொல்லி நல்லா டபுள் ஸ்டிச் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா தான் சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். அதுக்காகத்தான். அப்புறம் அதில் இருந்து மேலே பாடி போர்ஷன்ஸ்க்கு வரையில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. ஓகேவா? தேவைப்பட்டுச்சுன்னா பிரிச்சுக்கிறதுக்காக. இப்போ அதில் இருந்து இன்னொரு ஸ்டிச்சிங்கும் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கொண்டு வந்துடு தையல் போடுங்க. ஓகேங்களா? கீழே இருந்து நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? கீழே அந்த பாட்டம் சைடில் இருந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே வரலாம்.
பாருங்கள். அடுத்த ஆப்போசிட் சைடு பாட்டம் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும். அந்த தையல் மேலேயே தான் போட்டுட்டு வரும் கரெக்டாக. அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிச்சிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காகத்தான் மேலேயே தையல் போட்டுக்கிட்டே வந்ததுக்கப்புறமா அடுத்தது அந்த பாடி போர்ஷன்ஸில் அந்த இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுக்கிட்டு வந்து ஸ்லீவில் முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரியே இன்னொன்று ஸ்டிச்சிங் தையலும் போட்டுருவோம். ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் தேவைப்பட்டுச்சுன்னா பிரிச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக தையலை போட்டு கரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அடுத்து அவங்களுக்கு தேவைப்படுறப்போ இல்லை சின்ன பிள்ளைங்க வளர்ந்துட்டாலுமே தேவைப்பட்டால் அப்போ வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக பிரித்து விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லா தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ அந்த சைடு இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ நம்ம இந்த சைடு பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக லைனில் எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லீவ் சைடுங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக அந்த பாட்டம் சைட்ஸு இதெல்லாமே கட் பண்ணி கொண்டுட்டு வந்து முடிச்சிடுறோம். அவ்வளவு தான். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரோம். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கண்டினியூஸாக நான் டீட்டெயில்ஸாக தான் போட்டிருக்கேன். எந்த இதுலேயுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கண்டினியூவாக கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கரெக்டாக அடுத்தடுத்துன்ட்டு உங்களுக்கு லைனாக வந்துக்கிட்டு இருக்குது. வீடியோஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுமே இப்போ ஸ்டிச்சிங்கை திருப்பி பார்த்தாச்சு. கிளாத்தை திருப்பிட்டோம். பாருங்கள் ஆம் ஹோல்லாம் கரெக்டாக இருந்தது பார்த்தீங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம நாட் வைக்கிற மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஹிப்பு இதில் இருந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட்டு பாருங்கள். ஓகேவா? சென்டர் பாயிண்ட்டு இப்போ 6 இது வச்சுருக்கேன். 6லேருந்து அதிலேருந்து நம்ம பார்த்து இப்போ நடுவில் சென்டர் பாயிண்ட் எதுவோ அந்த இதை நீங்கள் டாட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்ததில் இருந்து நீங்கள் 1 இன்ச்சு 1 இன்ச் மேலே டாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 இன்ச்சு டாட் பண்ணிவிட்டு அதிலேருந்து லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பேக் போர்ஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பேக் போர்ஷனில் மெயின் கிளாத்தில் தான் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அந்த 1 இன்ச்சில் கேப்பில் 3 இது டாட் விட்டுருக்கோம் இல்லையா? அவ்வளோதான். இப்போ அடுத்தது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா கிளாத்துங்கள் அதில் பீசஸில் இருந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு வர்ற மாதிரி ஓகேங்களா எடுத்து இந்த கிளாத்தை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க. மடித்து ஒரே இதாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேவா? ஒரே லைன் தான். இது க்ராஸ் கட்லாம் எடுக்கணும்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு இதை வந்து ஒரே தையலை லைனாக அப்படியே தைச்சிட்டு இப்போ இதை பாருங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டதுக்கப்புறமா இதை ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம அதில் 6 இது டாட் வச்சுருந்தோம் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ 6 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ 6 பீஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 6 பீஸ் தேவைக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஈக்குவலாக. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம இப்போ அந்த கிளாத்தை எடுக்கிறோம். கிளாத்தை எடுத்துகிட்டு சென்டர் பேக்கில் அந்த துணியெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இறக்கி வெறும் பேக் சைடு போர்ஷன்ஸ் இதை மட்டும் பார்த்து எடுத்து அந்த சென்டரில் பாருங்கள் எடுத்தாச்சு. துணி வெறும் பேக் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. எந்த துணியுமே கீழே இல்லை. அதை செக் பண்ணிக்கோங்க. வேறு கிளாத் எதுவும் இருந்து சேர்த்த மாதிரி அட்டாச் பண்ணிடாத அளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த டாட் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மடித்து அந்த டாட் கிட்ட கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள் டாட் கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இது முடிஞ்சிருச்சு. அடுத்த சைடும் பாருங்கள் ஆப்போசிட்டில் மடித்து விட்டு அதே மாதிரியே தையல் போடுறோம். ஓகேவா? அடுத்ததும் இதே மாதிரி மொத்தம் 6 பீஸு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்கள் கரெக்டாக இப்போ பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் தைச்சி முடிச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ ஏதோ இந்த லைன்ஸ் இது வருது பாருங்கள், அதை இப்போ நம்ம பேக்கில் திருப்புறோம். ஓகேவா? கிளாத்தை திருப்பிட்டு
இப்போ அதை ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த ஸ்டிச் பண்ணதை அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடித்து அதில் இருந்து நம்ம ப்ளவுஸுக்கு பேக்கில் ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள், ஏ லைன் மாதிரி இந்த கார்னர்லேருந்து கொண்டு அந்த மாதிரி டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? மேலே ஷார்ப்னஸ்ஸாக வந்து அப்படியே கீழே வந்து ஷார்ப்னஸ். ஓகேங்களா? ரொம்ப இல்லாமல் அந்த மடித்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொண்டு வர மாதிரி. எதுக்குன்னா அந்த துணி வந்து இதில் உள்ளே வந்துடும். ஓகேவா? தையல் போட்டது வந்துடும். அதுக்காக தான் பாருங்கள், ரொம்ப இல்லாமல் லைட்டாக மடித்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்திங்களா? அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த நாட் இது போடுறதுக்காக அதில் ஒரு நாட் கட்டுறதுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இது கிராஸ் பீஸ் எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்காமல் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இதில் எடுக்கலைன்னா கூட நீங்கள் தனியாகவுமே விற்பாங்க இல்லையா, கடைகளில் விற்பாங்க, அதை கூட நீங்கள் வாங்கி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கிளாத்துங்களையே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸாக 1 இன்ச்சஸ் லென்த்தியாக எடுத்துக்கோங்க, ஒரே லைனாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக இதை எடுத்து நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதில் வந்து அந்த போட்டிருந்தோம் பாருங்கள், தைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா கீழே ஏதாவது டிசைன்ஸ் அந்த மடித்து நம்ம துணிகளை தைப்போம்ல, லாக்கெட்ஸ் இது மெத்தடில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கடையிலையே அந்த இதை வாங்கி நீங்கள் ஸ்டிச் போட்டாலும் சரி. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த நாட்டை போட்டுட்டதுக்கப்புறமா நீங்கள் கீழே அடுத்து பண்ணுங்கள். எதனாலன்னா அதை போட்டுட்டதுக்கப்புறம் நம்மளால் அது உள்ளுக்குள்ளே இந்த நாட்டை வந்து உள்ளே போட முடியாது. ஓகேங்களா? அதுக்காக ஃபர்ஸ்ட்டு இந்த நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கீழே எட்ஜஸில் நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ பாருங்கள், நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த பாருங்கள், இப்போ இந்த டாப் போர்ஷனில் பேக்கில் நம்ம விடுறோம். ஓகேங்களா? அது பாருங்கள் ஃபுல்லாக கரெக்டாக ஆப்போசிட் கிராஸில் இப்போ நம்ம விட்டு இருக்கோம். ஓகேங்களா? விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு டிசைன்ஸ் தேவைக்கு நம்ம கீழே அதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள், நான் வந்து அந்த இதுலேயே நம்ம போட்டிருக்கேன், சாரீஸ் இதுலேயே. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த ஷாலில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுறோம் பாருங்கள், அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு கிராஸ் பீஸ் தான் தேவைப்படும். ஸோ கிராஸாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிராஸ் பீஸ் இருந்தால் தான் அந்த நம்மளுக்கு அந்த வளைவில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ இந்த சர்க்கிளில் இந்த இதை எடுத்துகிட்டு இப்போ அந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 1 இன்ச்சஸ் கிராஸ் பீஸை எடுத்து நீங்கள் அதில் இருந்து எட்ஜஸில் நீங்கள் கார்னரில் நம்ம வந்து எப்போவுமே பைப் பண்ணுவோம் பாருங்கள், கோர்னரில் வந்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸுங்கள்லாம் வந்து கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் இந்த ஷாலில் பண்ணுங்கள். ஓகேவா? கிராஸ் பீஸை வச்சு இப்போ நம்ம அந்த கரெக்டாக தையல் விழுந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்து நீங்கள் அதே மாதிரி அந்த ரவுண்ட்ஸில் செக் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஃபுல்லாக இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து சர்க்கிள் ஷேப் இதுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா அப்புறமா நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பே மாறிடும். ஓகேங்களா? அதனால் பார்த்து பொறுமையாக கரெக்டாக எட்ஜஸ்லலாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறமா அதை முடித்ததுமே அடுத்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள்ளே அந்த கிளாத்து உள்ளே விட்டு இப்போ அந்த ஃபோல்டிங்கில் மேலே நம்ம ஒரு தையல் போட்டுக்கிட்டு வரோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்படி நம்ம தையல் போட்டுக்கிட்டு இதையும் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்படியே கொண்டு வந்து தையல் போட்டுருங்க. ஃபுல்லாக பாருங்கள், இப்படியே நம்ம கார்னர்லேயே வச்சு தையல் போட்டுக்கிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இது நான் வந்து ஃபுல் சாரீஸாக தான் எடுத்திருக்கேன். ஃபுல் சாரீஸில் நெக்கில் வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த அளவும் போடுங்க. இல்லை எனக்கு ஷார்ட்டாக தான் வேணும், அவ்வளோ லென்த்து இறக்கமாக தேவையில்லைன்னாக்கா நீங்கள் வந்து அந்த சாரியை வந்து டபுளாக நீட்லேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்லேயே வச்சு நீங்கள் கட் பண்ணி அதை ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ அகலம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகேவா? இந்த அளவுக்கு தான் தைக்கணுங்கிற தேவையில்லை. இது வந்து அகலமாக தெரியும்.
எனக்கு அகலம் வேணாம் ஷார்ட்டாகவே போதும்னா அப்போ நீங்கள் வந்து சின்னதாகவும் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அகலம் வந்து குறையும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக தைச்சிட்டதுக்கப்புறமா அடுத்தது கார்னரில் வந்து நம்மளுக்கு கிளாத்தை வந்து அதை மடித்து தைச்சிருவோம். ஓரம்லாம் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓரத்தில் நம்ம மடித்து ஃபோல்டு பண்ணி சேரீ ஓரம் அடிப்போம்லே அந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த நூல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதோட லென்த்தை தான் வேணாம்னா நீங்கள் குறைச்சிக்கலாம்னு சொன்னேன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப அந்த சேரீயோட லென்த் ஈக்குவலுக்கு தான் அப்படியே இருக்கும். இவ்வளோ நீளம் வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணிக்கிட்டு கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ இந்த ஓரத்தையும் தைச்சிட்டு அடுத்து ஓரங்களும் தைச்சிடலாம். ஃபுல்லாக பாருங்கள் முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து அதே மாதிரியே அடுத்த சைடும் நம்ம தைச்சிட்றோம். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது இந்த வீடியோஸ் டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ்னாலும் வேறு உங்களுக்கு எதாவது ஸ்டிச்சிங் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிஞ்சால் நான் உங்களுக்காக அந்த வீடியோவும் போடுறேன். ஓகேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.